ராஷ்டிராய ஸ்வாஹா ராஷ்டிராய இதம் நம. எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது, எல்லாம் ராஷ்டிரத்திற்கே அர்ப்பணம், என்னுடையது எதுவும் இல்லை. இந்த வேத மந்திரம் இப்படி சொல்றது, எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது, எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம், என்னுடையது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனா நம்முடைய காந்தி குடும்பம், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இந்த ராஷ்டிரமே என்னுடையது, அப்புறம் என்னுடையது, இன்னைக்கு நான் ஆட்சியில் இருப்பதனால என்னுடையது நிரந்தரமா என்னுடையதா இருக்க போறது. இப்படி ஒரு ஒரு திமிரு ஆணவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது இன்னை வரைக்கும் அது கொஞ்சம் கூட குறையல. இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கு. திரும்ப காங்கிரஸ், காந்தி, ராகுல் காந்தி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. சட்டங்கள் எல்லாம் அவர்கள் செய்த மோசடியை மெதுவா கண்டுபிடித்து அவங்க நெஞ்சில கைய வச்சு நெருக்கி கொண்டிருக்கு. இது எத்தனை நாள் வெளியில இருப்போம் தெரியாது. அந்த நிலையில கூட அந்த திமிரு, இந்த ராஷ்டிரம் என்னுடையது, எனக்கு, எங்க குடும்பத்துக்கு பாத்தியத்தை எழுதி வைத்தது, நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படின்னு இத்தனை ஒரு அராஜகத்தை காட்டி வராங்க. ராகுல் காந்தி நிறைய கேள்வி எழுப்புறார் சைனா விஷயமா. ஏன் மௌனம் அப்படிங்கிறார் நரேந்திர மோடி. வெளியில வாங்க, சொல்லுங்க, உங்க நீதி என்ன, சைனா எல்லையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜி, உங்க திட்டம் என்ன, சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம தேசத்து படை வீரர்களை ஆயுதம் இல்லாமல் அனுப்பி வச்சு கொல்வதற்காக, சாவதற்காக எல்லைக்கு அனுப்பி வச்சிங்களா? எங்கள் அனுதாபம் அந்த 20 பலியான வீரர்கள் குடும்பத்தோடு அப்படின்னு போய் கண்ணீர் வடிக்கிறாங்க. கேள்வி கேட்கிறான் ட்விட்டர்ல. ஆனா உண்மை நிலையெல்லாம் ஆராய்ந்தா பயங்கரமான உண்மைகள். கொஞ்சம் சர்வாதிகார ஆட்சியா இருந்திருந்தா இந்நேரத்துல அவங்க தேச துரோகத்துல ஜெயில இருக்கணும். ஆனா இந்த தேசத்துல ஜனநாயகம்ங்கிற பேர்ல தேர்தலை சந்திக்கணுங்கிற பயத்துல இந்த மாதிரி பெரிய முடிவுகள் அரசாங்கம் எடுக்க முடியாம கட்டி கொண்டிருக்கு தன்னை. என்ன நடக்கிறது? எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறான் ராகுல் காந்தி. அப்பதான் சைனா தன்னுடைய எஜமானர்கள்ட்ட போய் அதெல்லாம் சொல்ல முடியும். ராஜீவ் காந்தி நம்ம தேசத்துடைய கப்பல் படையுடைய கப்பல்ல தன்னுடைய பார்ட்டி, பிறந்தநாள் பார்ட்டி, அது இதுன்னு பார்ட்டி வச்சு அதெல்லாம் கப்பல் படை இராணுவத்தில் இருக்கிற ஒரு பகுதி, தேச பாதுகாப்புக்கு இருக்கிற பகுதியை தன்னுடைய களியாட்டத்துக்கு, கூத்துக்கு ஒரு இடமா அவர்கள்லாம் பயன்படுத்தியதெல்லாம் நம்ம அறிவோம். அதே மாதிரி 2008 சைனால நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த ராஜ குடும்பம், சோனியா காந்தி, அவளுடைய மகள், மாப்பிள்ளை, குழந்தைகள், பேரன்கள், ராகுல் காந்தி, இவர்களோட மீடியால இருக்கிற எல்லாம் இந்த ராஜ்தீப் அது இதுன்னு எல்லாம் அரசாங்க செலவுல அங்க போயிருக்காங்க. சரி, ஏதோ சைனால ஒலிம்பிக்ஸை பார்க்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அங்க சைனாவில் அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தத்தில் ராகுல் காந்தி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி 2008னா 12 வருஷம் முன்னால, 30 வயசு 35 வயசு, காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர். ஆட்சி காங்கிரஸ் உடைய ஆட்சி, மன்மோகன் சிங், மௌனி, இந்திரா காந்தி, சோனியா காந்தியோட ஆட்சி. கையெழுத்து போட்டது பொதுச் செயலாளர். சைனா சார்பா சைனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா
அதனுடைய பொதுச் செயலாளர் இப்போ இருக்கிற அதிபர் அவர் கையெழுத்து போட்டிருக்கார் சைனா சார்பாக. ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? யாருக்கும் நம்ம தேசத்துக்கும் சைனாவுக்கும் ஒப்பந்தம் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒப்பந்தம். எதை பற்றி ஒப்பந்தம்? நம்ம வியாபாரத்தில் ஒருத்தருக்கு சொல்லுவார்ப்போம், பேசுவோம், வசதிகள் செஞ்சு கொடுப்போம். பிரச்சனைகள் உள்ளூர், நம்ம ரீஜனல்னா என்ன? பாகிஸ்தான், நேபாளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா அதை நமக்குள்ள பேசி, அதே போல இன்டர்நேஷனல் பிரச்சனைகள் அது பேச்சு நடத்துவோம். அதுதான் டோக்லாஹாம்ல சைனாக்கார எல்லையில் நம்ம படையை தாக்கியிருக்கும் போது ராகுல் காந்தி சைனா தூதுவரை அழைச்சு பேசினாராம். பேசவே இல்லை, அப்படி ஒரு மீட்டிங்கே நடக்கலைன்னு பெருசா கத்தினா. அப்புறம் சைனா எம்பசியில் அந்த மாதிரி மீட்டிங் நடந்ததுக்கான சாட்சி வந்தோடனே அசடு வழிஞ்சான் எப்பவும் போல. இந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் நடந்த ஒப்பந்தம். சைனாவில் மிலிட்ரி, சைனாவுடைய மிலிட்ரி கிடையாது, தேசத்துடைய மிலிட்ரி இல்லை, அரசாங்கத்துடைய மிலிட்ரி இல்லை, சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோட மிலிட்ரி. நம்ம ஊர்ல நக்சலைட் எல்லாம் அமைப்பு நடத்தும் போது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க. இந்த பேர் நமக்குள்ள நக்சலைட்டுகளுக்கு ரொம்ப பிடித்த பேர். ஏன்னா சைனாவுடைய மிலிட்ரியோட பேரே அதுதான், சைனீஸ் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. அது கட்சியோட ஊழியர்கள், கட்சியோட மிலிட்ரி. இந்த சைனா நிரந்தரமா எங்களோடது, எங்க கையில கட்சி கையில இருக்கும் அப்படிங்கிற திமிர்ல ஏற்படுத்துது. அது அவங்க நாடு, ஏதோ பண்ணிக்கிட்டோம். ஆனா சைனாவே முழுசா இருக்குமா? 1989 வரைக்கும் யாராவது எதிர்பார்த்திருப்போமா யுஎஸ்எஸ்ஆர் உடைந்து 15 தேசங்களா உடையும்னு? ஒரே நாள்ல நடந்து போச்சு. ஒரே நாள் தான், ஒரே நாள் காட்டுத்தீ மாதிரி. ஜெர்மனி, செக்கோஸ்லோவாக்கியா, பல்கேரியா, பெல்ஜியம், போலந்து, யுகோஸ்லாவியா அப்படின்னு எல்லா தேசங்களும் கம்யூனிசத்தை உதைத்தெறிந்து, லெனின் ஸ்டாலினோட ஸ்டாச்சு எல்லாம் உடைச்சிருந்து, அதன் மேல சிறுநீர் கழித்து, ஆவேசமா ஜெர்மனியுடைய கிழக்கு மேற்க பிரிக்கிற அந்த நடுவில் இருந்த சுவரை, பெர்லின் சுவரை இடித்தெறிந்து, ஆயிரமா லட்சமா ஜெக்கோஸ்லோவாக்கியால 8 லட்சம் பேர் அன்னைக்கு கம்யூனிசத்துடைய சமாதி கட்டும் போது. இது வெளியில ரஷ்யாக்குள்ள, யுஎஸ்எஸ்ஆருக்குள்ள ஒவ்வொரு தேசமா, லாட்வியா, லிட்டுவேனியா, அஜர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உக்ரைன் அப்படின்னு ஒவ்வொரு தேசமா பிட்டுன்னு போச்சு. யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா பெரிய தேசம்தான், இதெல்லாம் சின்ன தேசங்கள். இதெல்லாத்தையும் கபலீகரம் பண்ணி வச்சிருந்தான் யுஎஸ்எஸ்ஆர்ங்கிற பேர்ல. கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற கருத்து அடிப்படையில் அவங்களெல்லாம் மயக்கி போதையில ஏற்படுத்தி அவரெல்லாம் நம்ம தானேவே இவங்களுக்கு சரணடைகிற மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம். எல்லாம் தனித்தனி தேசமா நெறிஞ்சு போச்சு ஒரே நாள்ல. முன்னாள் நாள் வரைக்கும் இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்தாத ஒரு விஷயம் நடந்தது. அந்த மாதிரி சைனா பிளவுபட்டு, திபெத்து, தைவானு, அங்க ஹாங்காங்கு அப்படின்னு பிளவுபட்டு தனித்தனி தேசமா போனாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கு இப்போ. பொருளாதார ரீதியா யூகே, இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்து சைனாவுடைய கான்ட்ராக்ட் எல்லாம் ரத்து பண்ணி 5G கான்ட்ராக்ட், கோடியா இருக்கிற கான்ட்ராக்ட், அதெல்லாம் சைனா பொருளை பகிஷ்கரித்து, சைனா மேல தடைகள் விதித்து, அதெல்லாம் ஒரு பக்கம். அமெரிக்காவுடைய கோபம் ஒரு பக்கம். இந்த கோபத்துக்கு நடுவுல அவன் இப்படி வாலாட்டி நம்ம தேசத்தை சீண்ட முயற்சி பண்ணினான். இந்த தேசங்கள்ல எல்லாம் இன்னைக்கு வாய்ப்புக்கு காத்திருக்கு. அப்படிப்பட்ட நிலையில சைனா ரொம்ப திரும்பவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதனால இந்த எல்லை பிரச்சனை அந்த எல்லை பிரச்சனை சைனா செய்வது அது ஆச்சரியம் இல்லை. அவனுக்கு தன்னுடைய தேசத்துல தன்னுடைய பெயரை காப்பாத்திக்கணும்.
சண்டை நடக்கிறது, வேலை வாய்ப்பெல்லாம் போச்சு, வெளிதேசத்து கம்பெனிகள் எல்லாம் போச்சு, ஜப்பான் தன்னுடைய நாட்டு கம்பெனிகள் எல்லாம் வாபஸ் எடுத்துன்னு போயிடுச்சு, ஸ்வீடன் அந்த மாதிரி தேசத்துடைய கம்பெனிகள் எல்லாம் காலி பண்ணி வெளியில போயிடுச்சு. பெரிய ஒரு அடி, லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, பொருளாதார அடி. அப்படி இருக்கும்போது வீராவேசமா எதையோ செய்து மக்களுடைய கவனத்தை திருப்ப ஒரு முயற்சி இந்த எல்லை பிரச்சனை. இந்த எல்லை எப்படின்னா, இதெல்லாம் மலைப்பிரதேசம், கடுமையான மலைகள், நம்மால கற்பனை செய்ய முடியாத மலைகள். அங்கே பள்ளத்தாக்கு, மலை, காட்டாறு, ஏரி அப்படின்னு தாறுமாறான ஒரு நிலப்பரப்பு. அதுல எல்லை நமக்கு தெரியும், அளவுல தெரியும், அவ்வளவுதான். அங்க ஒன்றும் அடையாளம் கிடையாது. அதனால சைனாக்காரன் மெதுவா மெதுவா ஒரு இன்ச்சா இந்த எல்லையில நம்ம பக்கத்துல உள்ள புகுந்து அப்படி விளையாடுவோம். நம்ம அரசாங்கம் அதான் அந்த நேரு சொன்ன மாதிரி அங்க ஒரு மயிறு கூட முளைக்கிறது இல்லை, ஒட்டல் பிரதேசம், அங்க எந்த லாபமும் இல்லை. அந்த பூமி நமக்கு, அது சைனாக்காரன் எடுத்துன்னு போட்டோமே அப்படின்னு நேரு சொன்ன மாதிரி ஒரு பூமியிலேருந்து நமக்கு ஏதாவது லாபம் கிடைத்தா தான் அது நமக்கு அப்படிங்கிற ஒரு தேசபக்தி அவர் வெளிப்படுத்தினார் அன்னைக்கு லோக்சபால. என் தலையில கூட மயிர் இல்லை, தலையை வெட்டிடலாமா அப்படின்னு கேட்டாரு ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அதுக்கு ஷியாமா பிரசாத் இல்லை, மகாவீர், பாய் மகாவீர் அப்படிங்கிற ஜனசங்க எம்பி அப்படி கேட்டார். இந்த மாதிரி நம்ம தேசத்து கொள்கை இருந்ததுனால சைனாக்காரன் உள்ள வந்தது, ரோடு போட்டது, நம்ம தேசத்துக்குள்ள பிடித்து அங்கேயே இருந்தது. எப்படியும் 6 மாசம் கடுமையான பணியில எல்லாம் திரும்பி போகணும். அதனால அப்படி ஒரு கடுமையான சூழல். இப்பதான் நாம இன்ச்சு பூமிக்காக போராட ஆரம்பிச்சிருக்கோம். சைனாக்காரன் உள்ள வருவனை தடுத்து வெளியில துரத்துறோம். இது ஒரு விஷயம். 1998 தேவகவுடா அரசாங்கம் இருக்கும்போது இந்த சைனா அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, நாம ஆயுதத்தை எடுத்துக்க மாட்டோம், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்லைக்கோடுல நம்ம இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், அந்த பக்கம் 2 கிலோமீட்டர், அங்க ரோந்து சுத்துறவங்க யார் கையிலையும் ஆயுதம் இருக்காது, துப்பாக்கி கன்னெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இந்த தேசத்துக்கும் சைனாவுக்கும் நடந்தது. 2005 மன்மோகன் சிங் மோடி அரசாங்கம் திரும்ப வந்தது. அப்போ இதே ஒப்பந்தத்தை திரும்ப பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்த விட மோசமான விஷயம் என்னன்னா, 2008 இந்த சைனாவுக்கு ஒலிம்பிக்ஸ் பார்க்க போயிருந்த இந்த ராஜ குடும்பம் அங்கே இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் கட்சி, அரசாங்கம் இல்லை, ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ராகுல் காந்தி கேட்கிறான், அங்கே ஆயுதம் இல்லாம நம்ம வீரர்கள் ஏன் போனாங்க, சாகரத்துக்கு அனுப்பினீங்களா அப்படின்னு மோதியை பார்த்து கேட்கிறான். இவன் தான் காரணம். இந்த 2 ஒப்பந்தங்களும் இவருடைய காங்கிரஸுடைய சப்போர்ட்டில் நடக்கிற ஆட்சி அல்லது காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது 2005 மன்மோகன் சிங் அரசாங்கம், 98 தேவகவுடா அரசாங்கம், 2ம் காங்கிரஸுடைய சப்போர்ட்ல நடந்தது. இப்படி இருக்கும்போது அவன் கேள்வி கேட்கிறான், நேரு நம்முடைய மோதியை சாட முயற்சி பண்றான். மோதி எப்பொழுது போல அமைதியா இருக்கார், செய்ய வேண்டியது செய்யிட்டார். அது கட்சிக்குள்ள நடந்தது, நாம அதை ஒன்றும் கண்டுக்க வேண்டியதில்லை, ஆயுதத்தை வச்சுங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம தேசத்து மிலிட்டரியுடைய முறையில் இப்ப ரொம்ப உயர்வா இருக்கு. இப்படி ஒரு அரசாங்கம், இப்படி ஒரு பிரதம மந்திரி, தீபாவளியை மிலிட்டரி மக்களோட கழிக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி, அங்க எல்லையில அவர்களோட கேம்ப்ல கடுமையான குளிர்ல அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி. அதனால நம்ம தேச மிலிட்டரியோடைய முறையில் ரொம்ப உயர்வா இருக்கு. அதுல அன்னைக்கு சைனாக்காரன் நம்ம எல்லைக்குள்ள கையால பிடிச்சு ஒரு ரோடு யுத்தம் மாதிரி நடந்து ஒருத்தர் தள்ளி பிடிச்சு கட்டி பிடித்து கீழே போட்டு அப்படி சண்டையில அவங்க போகல. நம்ம எண்ணிக்கை குறைவா இருந்திருக்கு, அவங்க எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கு. அப்புறம் நம்ம எண்ணிக்கையில ஆவேசமும் கலந்ததுனால அதுல மிக மோசமான ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுல அவன் இரும்பு கம்பி கல்லெல்லாம் எடுத்து வந்திருக்கான், பின்னால வண்டி நிறைய, அதை வைத்து தாக்கி, ஆயுதம் இருக்கக்கூடாது, துப்பாக்கி இருக்கக்கூடாது. அதுல தான் நம்முடைய கர்னல் உயிர் போயிருக்கு. நம்முடைய வீரர்கள் ஒரு 20 பேர் அந்த கலவரத்துல கை யுத்தத்துல, முஷ்டி யுத்தத்துல உயிர் போயிருக்கு.
ஆனா நம்ம தேசத்து வீரர்கள் கர்னல் சாவதை பார்த்து ஆவேசமடைந்து 40-43 அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் கணக்குப்படி 35 பேர். சைனாக்காரன் இன்னும் தன்னுடைய எண்ணிக்கையை சொல்லலை, ஆனா ஹெலிகாப்டர்கள் சுத்தி இருக்கு. 30-40 ஹெலிகாப்டர் இந்த ஏரியாவில் சுத்தி பணங்கள் எல்லாம் எடுத்துன்னு போக. அதனால நிச்சயமா 40 மேல. இதுல நமக்கு திருப்தி இல்லை, 40 பேர் செத்துட்டாங்க. ஆனா நம்ம தேசத்து மிலிட்ரியோட முறையில் ரொம்ப உயர்வா இருக்கு. இப்போ கணக்கு அவன்கிட்ட எத்தனை துப்பாக்கி இருக்கு, நம்ம கிட்ட எத்தனை துப்பாக்கி இருக்கு, இந்த கணக்கெல்லாம் போட்டா சைனாக்காரங்கிட்ட அதிகமா இருக்கலாம். ஆனால் நம்ம தேசத்து சராசரி மிலிட்ரி, சராசரி நபர்கள், பின்னால நிற்கிற ஜனங்கள் எல்லார் மனசும் ரொம்ப உயர்ந்த முறையில் இருக்கு. அதுதான் குலைக்க இந்த காங்கிரஸ் முயற்சி பண்றது. சைனாக்காரனுக்கு விசுவாசமா இருந்து அவனோட சண்டை போடலாமா, அவன்கிட்ட ரொம்ப பலம் இருக்கு, நம்ம அரசாங்கம் இப்படி மிலிட்ரிய பலியாக்குறது. தவ்லீன் சிங் அங்க எழுதுறா, என்னுடைய பையன் மிலிட்ரியில இருக்கான், ஆனா இன்னைக்கு அவன் நம்ம அரசாங்கத்துடைய கையால சாவதற்கு அங்க போயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம தேசத்து மக்கள் மனசுல பயத்தை ஏற்படுத்தி சைனாக்காரனுக்கு சாதகமா நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக அப்படி ஒரு காட்சியை இந்த காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், நம்ம மீடியா எல்லாம் சேர்ந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா நான் பேசிய வரைக்கும் மிலிட்ரி அதிகாரிகள், மிலிட்ரி ஆபீசர் மனசுல எல்லாம் பெரிய ஒரு ஆவேசம் இருக்கு. அரசாங்கம் முழுக்க நம்மோட இருக்குங்கிற தைரியம் இருக்கு. அந்த சமயத்துல நிச்சயமா இந்த ஆவேசம் இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல திபேத் விடுதலை ஆனா கூட ஆச்சரியம் இல்லை. திபேத் விடுதலை அடைஞ்சதுன்னா நமக்கு சைனாவோட எல்லையே கிடையாது. திபேத் தான் நமக்கு எல்லை, சைனா இல்லை. திபேத்தை தாண்டித்தான் சைனா நம்ம கிட்ட வரணும். அதனால சைனாவை பொருளாதார ரீதியா ஒடுக்க தேசத்துல மார்க்கெட்ல செய்ய வேண்டியது. அரசாங்கம் பிஎஸ்என்எல்ல சைனா பொருள் எல்லாம் வாங்க மாட்டோம், பிஎஸ்என்எல் மாதிரி லட்சக்கணக்கில் உபயோகமாகிற இடத்துல சைனா பொருளோட எந்த பொருளும் பயன்படாது அப்படின்னு அரசாங்கம் திட்டவட்டமா அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். மிலிட்ரி கூட நின்று மிலிட்ரி தயாரா இருப்பது ஒரு பக்கம். அதே சமயத்துல இவர்கள் ஒடுக்கப்படணும். இந்த தேச துரோகிகள் போன தடவை 62 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டாராம். 62 போர். சைனாக்காரன் நமக்கு துரோகம் இணைச்சிட்டான், நாங்க ஹிந்தி சீனி பாயின்னு சொல்லிட்டு இருந்தோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம், அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நேரு அழுத போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள் எல்லாம் உள்ள ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அந்த மாதிரி தேச துரோகத்துல இந்த குலைக்க முயற்சி பண்றவங்க, தைரியத்தை குலைக்க முயற்சி பண்றவங்களை கடுமையான செயல்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலையில அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கம் முடிந்த வரைக்கும் அதை செய்யாது. ஆனா அமைதியா இருந்து ஜெயிப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். வேகமா நேற்று 30 ஃபைட்டர் ஜெட்டு வந்திருக்கு ரஷ்யாவில் இருந்து. வேற பல ஏற்பாடுகள் அவர்கள் உரிய இடத்துல இருக்கிறவர்கள் அவர்கள் செய்வார்கள். நாம அவருக்கு நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்வதற்கான தகுதி நமக்கு கிடையாது. நாம் அமைதியா இருப்போம், தேசத்தோட நிற்போம். நம்ம தேசத்தோட எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள தயாரா இருப்போம். பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாயாவதி தன்னுடைய ட்வீட்டில் நாம் இந்த நேரத்தில் தேசத்தில் நம்மோட இருக்கணும், அரசாங்கம் பொறுப்பாக நடந்து கொள்வது, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செய்வது, அதனால இந்த நேரத்தில் எதிர்ப்பது சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு காங்கிரஸை சாடி இருக்கிறார். அதனால இந்த ஒரு மனப்பான்மை தான் நமக்கு பெஸ்ட் மனப்பான்மை. நாம செய்யக்கூடியதெல்லாம் செய்யணும், நம்மால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும். அட்வைஸ் கொடுக்கறத தவிர சூழ்நிலை நமக்கு சாதகமாகத்தான் இருக்கு. யுத்தம் வராது. சைனாவுடைய நிலையில அவன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா யுத்தம் வராது. அப்படி வந்தா அதனுடைய விளைவு சைனாவுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். நிச்சயமா, சந்தேகமே கிடையாது. பார்ப்போம். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய நமः. ஓம் லோகம்.